ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ட்ரெஸ் அப் ஃபியூச்சரில் இருக்கிற எட்ஜ் ஃபில்லட் அப்படின்ற ஆப்ஷனை பற்றி தான் பார்க்க போகிறோம். ப்ரீவியஸ் வீடியோலாம் பார்க்காதவங்க கீழே டெஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும், அதை போய் பார்த்துட்டு வந்துடுங்க. ஸ்கெட்ச் பேஸ்டு ஃபியூச்சர்லாம் தெரிஞ்சாதான் இந்த ட்ரெஸ் அப் ஃபியூச்சர்லாம் யூஸ் பண்ண முடியும். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்டார்ட்டில் போய்கிட்டேன். மெக்கானிக்கல் டிசைனில் பார் டிசைன் இதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ ஓப்பன் ஆகிட்டு இருக்கு. பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பார் டிசைன் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஆப்ஷன் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், ட்ரெஸ் அப் ஃபியூச்சர் அப்படின்ட்டு இருக்கு. இதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ட்ரெஸ் அப் ஃபியூச்சர் அப்படின்றது சிம்பிளாக வந்து ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுக்கணும் அப்படின்னா நம்ம எப்படி மேக்கப் போடுறோமோ, அதாவது சிம்பிளாக சொல்லணும்னா ஒரு ஆப்ஜெக்டை வந்து சும்மா மேக்கப் போட்டு ஃபில்லட்டு சாம்பரிங்கு இந்த மாதிரி இதெல்லாம் பண்ணுற ஆப்ஷன் வந்து எங்கே இருக்கும் அப்படின்னா நம்ம ட்ரெஸ் அப் ஃபியூச்சர் அப்படின்றதெல்லாம் இருக்கும். அதில் நம்ம பார்க்க போகிற ஆப்ஷன் வந்து எட்ஜ் ஃபில்லட். இந்த ட்ரெஸ் அப் ஃபியூச்சர்லாம் வந்து இன்னும் எனேபிள் ஆகாமல் இருக்குது. அது எதுக்காண்டி அப்படின்னா இந்த ஒரு ட்ரெஸ் அப் ஃபியூச்சர் வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்னா ஒரு ஸ்கெட்சும் ஒரு ஸ்கெட்ச் பேஸ்டு ஃபியூச்சரும் நம்ம யூஸ் பண்ணியிருந்தா மட்டும்தான் இந்த ட்ரெஸ் அப் ஃபியூச்சர் வந்து எனேபிள் ஆகும். இப்போ நம்ம பார்க்க போகிறத வந்து நான் வெளியே எப்படி எடுத்து வைக்கிறது அப்படின்னா அந்த இது பக்கத்தில் இங்கே பார்த்தீங்கன்னா ஆரோ மார்க் காட்டும், அது பக்கத்தில் இப்படி கொண்டு போனீங்க அப்படின்னா கிளிக் பண்ணிட்டா இந்த மாதிரி ஒரு பேட் வரும். இதை தனியாக எடுத்து இப்படி வச்சுக்கலாம். இப்போ இதில் ஒரு நிமிஷம். இப்போ இதில் நிறையா ஃபில்லட்ஸ் இருக்குது. நம்ம ஒவ்வொரு ஃபில்லட்ஸாக வந்து அடுத்தடுத்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். இன்றைக்கி பார்க்க போகிறது வந்து எட்ஜ் ஃபில்லட். அது பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்கெட்ச் வந்து நான் ட்ரா பண்ணிக்கிறேன். இப்போ அதை கிளிக் பண்ணிட்டு ஸ்கெட்சுக்குள்ளே போயாச்சு. இப்போ ஒரு ரெக்டாங்கிள் வந்து நான் ட்ரா பண்ணிக்கிறேன். நான் எல்லாமே உங்களுக்கு ரெக்டாங்கிள் வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். அப்போ தான் வந்து கற்றுக்கிறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். இப்போது கிளிக் பண்ணியாச்சு. டைமென்ஷன்லாம் கொடுக்க வேணாம், சும்மா நார்மலாகவே கொடுத்துக்கலாம். இப்போது எக்ஸிட் ஸ்கெட்ச். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் இந்த ஃபில்லட் வந்து எனேபிள் ஆகலை. ஏன்னா நம்ம ஸ்கெட்ச் மட்டும் தான் யூஸ் பண்ணியிருக்கோம், ஆனால் ஸ்கெட்ச் பேஸ்டு ஃபியூச்சர் வந்து யூஸ் பண்ணல. இந்த ஸ்கெட்ச் பேஸ்டு ஃபியூச்சர்லாம் பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் எல்லா டூலுமே எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு. பார்க்காதவங்க போய் லிங்கை கிளிக் பண்ணி பார்த்துட்டு வந்துடுங்க. இப்போ நான் அதை பேட் பண்ணுறேன். சும்மா வார்னிங் மெசேஜ் தான். இப்போது பேட் வந்து கொடுத்துட்டேன். எவ்வளோ எம்எம் அப்படின்னா 20 mm. எந்த ப்ரொஃபைல் அப்படின்னா இந்த ப்ரொஃபைலை செலக்ட் பண்ணி ஒரு 50 mm கூட பண்ணிக்கலாம். கிளிக் ஓகே. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஜூம் பண்ணிக்கலாம். இப்போது பேட் வந்து பண்ணியாச்சு. இப்போ என்ன யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா எட்ஜ் ஃபில்லட் அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எட்ஜ் ஃபில்லட்டில் என்னென்ன கேட்குது அப்படின்னா எந்த ரேடியஸை வந்து நம்ம ரேடியஸ் வந்து எவ்வளோ அப்படின்னு கேட்குது, எந்த ஆப்ஜெக்டை ஃபில்லட் பண்ண போகிறோம் அப்படின்ட்டு செலக்ட் மோட் அப்படின்ற ஆப்ஷன்ஸ் இருக்குது. இங்கே பார்த்தீங்க மோடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். நம்ம சிம்பிளாக பார்க்க போகிறது இதில் வந்து நிறையா மெத்தட்ஸ் இருக்குது. அது என்னென்ன அப்படின்னா டேஜென்சி, மினிமல், இன்டர்செக்ஷன் வித் செலக்டட் ஃபியூச்சர். நம்ம இது எல்லாத்தையும் ஒரே வீடியோவில் சிம்பிளாக பார்த்து முடிச்சிடலாம். இப்போ ஃபர்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டேஜென்சிக்கு எந்த ஆப்ஜெக்டை வந்து நான் ஃபில்லட் பண்ண போகிறேன் அப்படின்றது. இந்த ஆப்ஜெக்ட்ன்றது இந்த மாதிரி ஒரு எட்ஜாகவும் இருக்கலாம், அல்லது இந்த மாதிரி ஒரு ஃபேஸாகவும் இருக்கலாம். இப்போ இந்த எட்ஜை செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா இந்த ஒரு எட்ஜு மட்டும்தான் நம்ம வந்து ரேடியஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் 20. இந்த எட்ஜை செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா இந்த எட்ஜு மட்டும்தான் செலக்ட் ஆகும். இப்போ ப்ரிவ்யூ பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த ஒரு எட்ஜு மட்டும்தான் ஆகும். சப்போஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எதை வந்து செலக்ட் பண்ணி வச்சுருக்கோமோ அதை வந்து எடுத்து ரிமூவ் பண்ணிக்கலாம், பார்த்துக்கலாம். இப்போ வந்து என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா எட்ஜோ ஃபேஸோ சொல்லியிருக்கேன். இதை வந்து நான் இந்த ஃபேஸை செலக்ட் பண்ணேன் அப்படின்னா இந்த ஃபேஸில் இருக்கிற 4 எட்ஜுமே வந்து இதாகும். இப்போ பாருங்கள், ப்ரிவ்யூ பண்ணி காட்டுறேன். பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த ஃபேஸில் இருக்கிற 4மே வந்து நம்மளுக்கு அதாவது ஃபில்லட் ஆகுது. இப்போ நம்ம பார்க்க போகிற சிம்பிள்னால கிளியர் செலெக்ஷன் அப்படின்றத கொடுத்துக்குங்க. இப்போ இந்த ஒரு எட்ஜை மட்டும் நான் ஃபில்லட் பண்ண போகிறேன். இப்போ இதை கிளிக் பண்ணிட்டு கிளிக் ஓகே. பார்த்தீங்க அப்படின்னா இதான் ஒரு ஃபில்லட் பண்ணுறதுக்கான சிம்பிள் மெத்தட். இது வந்து எட்ஜ் ஃபில்லட்டில் டேஜென்சி. இப்போ பாருங்கள், இப்போ பார்க்கலாம் டேஜென்சிக்கும் மினிமலுக்கும் என்னப்பா டிஃப்ரென்ஸ் அப்படின்னா டேஜென்சி மினிமல் கிட்டத்தட்ட சேம் மாதிரி தான். இப்போ நான் அந்த டேஜென்சி அப்படின்றத வச்சுக்கிட்டு இங்கே கிளிக் பண்ணேன் அப்படின்னா பார்த்தீங்கன்னா இதோட எது கண்டினியூட்டியாக இருக்கோ அது ஃபுல்லாக செலக்ட் ஆகும். ஜூமை குறைச்சிக்கலாம்.
இப்போ பார்த்தீங்கன்னா இதோட இது இங்கேருந்து இங்கே ஒரு கவுடு மூலியமாக இங்கே வரைக்கும் கண்டினியூ ஆகுது. இப்போ நான் வந்து இதை 10 mm கிளிக் ஓகே. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு இந்த ஃபேஸ் மட்டும்தான் செலக்ட் ஆகணும். பட் இது வந்து டேர்ஜென்சியாக இருக்கிறதுனால ஃபுல்லாக, அதாவது கண்டினியூட்டியாக இருக்கிறத ஃபுல்லாக செலக்ட் பண்ணுறதுக்காண்டி தான் இந்த டேர்ஜென்சி அப்படின்ற ஆப்ஷன் வந்து யூஸ் பண்ணுவாங்க. சப்போஸ் எனக்கு இந்த மாதிரி வேணாம் அப்படின்னா, இந்த ஒரு எட்ஜை மட்டும் நான் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் எந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணணும் அப்படின்னா மினிமல் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு, இப்போ நான் செலக்ட் பண்ணால் பார்த்தா உங்களுக்கே தெரியும். சாரி, ஃபேஸ் வந்து செலக்ட் ஆயிடுச்சு. இப்போ கிளியர் செலெக்ஷன். இந்த மினிமல் அப்படின்றத கொடுத்துட்டு இந்த ஒரு எட்ஜை மட்டும் செலக்ட் பண்ணிட்டா பார்த்தீங்கன்னா தெரியும் 20 mm இருக்கு. 10 mm கொடுத்துட்டு சார் ரெக்கார்ட் ஆகுதான்னு பார்த்துக்கிறேன். ஓப்பன் ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ மினிமல் அப்படின்றத கொடுத்துட்டு இப்போ ப்ரிவ்யூ அப்படி பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். கிளிக் ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த எட்ஜு மட்டும்தான் வந்து ஃபில்லட் ஆயிருக்கு. இதோட கண்டினியூஸாக இருக்கிறத வந்து ஃபில்லட் ஆகலை. இதான் வந்து மினிமலுக்கும் சாரி அந்த ஓப்பன் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். பார்ட் 1ல் பார்ட் பாடியில் எட்ஜ் ஃபில்லட் 2 இதைத்தான் பார்க்க போகிறோம். இப்போ நான் கொடுத்துருக்கு வந்து மினிமல். இது வந்து டேர்ஜென்சினா ஃபுல்லாக வந்து செலக்ட் ஆகும். மினிமல்னா நம்ம எந்த பர்டிகுலர் ஃபேஸ் செலக்ட் பண்ண அந்த பர்டிகுலர் எட்ஜ் செலக்ட் பண்ணுறோமோ அது மட்டும் இதாகும். அதை மீன் பண்ணுறது தான் டேர்ஜென்சி அண்ட் மினிமல். நெக்ஸ்ட் பார்க்க போகிறது வந்து இன்டர்செக்ஷன் அண்ட் இன்டர்செக்ஷன் வித் செலக்டட் ஃபீச்சர். ஃபஸ்ட்டு இன்டர்செக்ஷன் அப்படி பற்றி பார்த்துட்டு வந்துடலாம். அதுக்கு இந்த ப்ரொஃபைல் வந்து நம்ம டெலீட் பண்ணிடலாம். இப்போ இதை வந்து எக்ஸ்பேட் பண்ணுறேன். எந்த செலெக்ஷன்னா இதான் ரிவர்ஸ் டைரக்ஷனில் வந்து நம்ம பேட் பண்ணிக்கலாம். நான் 20 mm மட்டும் பேட் பண்ணிட்டேன். இப்போ இன்டர்செக்ஷன் பார்க்குறதுக்காண்டி ஒரு 2 ஆப்ஜெக்ட் வந்து நம்ம கிரியேட் பண்ணணும். ஸ்கெட்சு, ஒரு கார்னர் ரெக்டாங்கிளை கிளிக் பண்ணிட்டு போதும்னு நினைக்கிறேன் சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு. இப்போ இதை பேட் பண்ணிக்கலாம். எந்தது அப்படின்னா இந்த ப்ரொஃபைலை. இப்போ கிளிக் ஓகே. பார்த்தீங்கன்னா இந்த இன்டர்செக்ஷன் வந்து யூஸ் பண்ணுறதுக்கு வந்து 2 ஆப்ஜெக்ட் வந்து நான் ட்ரா பண்ணியிருக்கேன். இப்போ இந்த டேர்ஜென்சி அப்படின்றத போயிட்டு இன்டர்செக்ஷன் அப்படின்றத கிளிக் பண்ணிவிட்டு இப்போது இந்த ஃபேஸை வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இப்போது இந்த 5 mm இருக்குல்ல, இதை போயிட்டு சாரி 10 அப்படின்ட்டு கொடுத்து ப்ரிவ்யூ. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா என் ஆப்ஜெக்டோட இதை வந்து நம்ம பர்டிகுலர் அது வார்னிங் மெசேஜ் தான், ஒன்றும் இல்லை. நம்ம வந்து இந்த ஆப்ஜெக்டோட எட்ஜஸ்லாம் போய் செலக்ட் பண்ணணும் அப்படின்னு கிடையாது. எந்த ஆப்ஜெக்டை செலக்ட் பண்ணுறோமோ அதில் எது எது இன்டர்செக்ஷன் ஆகிருக்கோ அதை ஃபுல்லாக வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து பேட் பண்ணிடும். சப்போஸ் இது வந்து நான் பேட் பண்ணணும் அப்படின்னா இப்போ நார்மலாக இன்டர்செக்ஷன் யூஸ் பண்ணாமல் நான் வந்து பேடுன்ட்டேன் ஃபில்லட் பண்ணணும் அப்படின்னு இப்போ டேர்ஜென்சி அப்படின்னு கொடுத்தேன். டேர்ஜென்சி மினிமல் இந்த மாதிரி கொடுத்தேன் அப்படின்னா நான் அந்த ஒவ்வொரு எட்ஜாக செலக்ட் பண்ணேன். இப்போ இது ஒரு ஆப்ஜெக்ட் வந்து இன்டர்செக்ட் ஆயிருக்கு. சப்போஸ் இதே மாதிரி ஒரு 10 இது வந்து ஒரு பெரிய ஆப்ஜெக்ட் ட்ரா பண்ணுறோம். இதே மாதிரி 10 ஆப்ஜெக்ட் வந்து இன்டர்செக்ட் ஆயிருக்கு. நம்ம 10மே பேட் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி ஒவ்வொன்றா கொடுத்துட்டு இருக்க முடியாது. கொடுத்துட்டா டைமிங் தான் வேஸ்ட்டு. அதுக்காண்டி வந்து வச்சிருக்கிறதா இந்த இன்டர்செக்ஷன் அப்படின்னு. இன்டர்செக்ஷன் கொடுத்துட்டு எந்த ஆப்ஜெக்ட் வேணுமோ இந்த ஆப்ஜெக்டை கிளிக் பண்ணிட்டீங்களாக்கும் நெக்ஸ்ட்டு ஓகே ஆப்ஜெக்ட் டு ஃபில்லட் கேட்குது. இந்த ஆப்ஜெக்டை கிளிக் பண்ணிட்டு கிளிக் ஓகே கொடுத்தோம் அப்படின்னா இந்த இன்டர்செக்ஷன் சும்மா வார்னிங் மெசேஜ் காட்டுது. அவ்வளோதான். இன்டர்செக்ஷன் எது ஆயிருக்கும் இதே மாதிரி எங்கிட்ட இன்னொரு ஆப்ஜெக்ட் இருந்தால் அதே மாதிரி ஆட்டோமேட்டிக்காக டிடெக்ட் பண்ணி, அதாவது டிடெக்ட் பண்ணிட்டு ஃபில்லட் வந்து ஆயிக்கிறோம். இதுக்காண்டி யூஸ் பண்ணுறது தான் இன்டர்செக்ஷன். நெக்ஸ்ட் ஆப்ஷன் பார்க்குறதுக்கு இன்னொரு ஆப்ஜெக்ட் வந்து நம்ம ட்ரா பண்ணிக்கலாம். இப்போது இதில் இன்னொரு ஆப்ஜெக்ட் வந்து நான் ட்ரா பண்ண போகிறேன். ஒரு சர்க்கிள் கூட எடுத்துக்கலாம். போதும். இப்போ எக்ஸிட் ஸ்கெட்ச் இதை சும்மா நார்மலாக ஒரு 10 mm மட்டும் பேட் பண்ணு. கிளிக் ஓகே. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது. இப்போ இந்த இன்டர்செக்ஷன் அப்படின்ற ஃபில்லட் வந்து யூஸ் பண்ணி காட்டுற டேர்ஜென்சிக்கு போதில் இன்டர்செக்ஷன் ஃபில்லட்டில் எந்த ஆப்ஜெக்ட்னா இந்த ஆப்ஜெக்டை செலக்ட் பண்ணி இப்போ 5 mm இருக்கா, நம்ம ஒரு 10 mm கொடுத்துக்கலாமே, 8 mm கூட கொடுக்கலாம். ப்ரிவ்யூ கிளிக் ஓகே. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து இந்த ஆப்ஜெக்ட்டும் வந்து ஃபில்லட் ஆகுது. எனக்கு வந்து சப்போஸ் இது வந்து ஒரு 10 ஆப்ஜெக்ட் இருக்குது, அதில் ஒரு 2 ஆப்ஜெக்ட் மட்டும்தான் எனக்கு ஃபில்லட் ஆகணும், மற்ற ஆப்ஜெக்ட்லாம் இன்டர்செக்ஷனில் ஃபில்லட் ஆகக்கூடாது அப்படின்னா அதுக்காண்டி யூஸ் பண்ணுறது தான் இந்த
இன்டர்செக்ஷன் வித் செலக்டட் ஃபியூச்சர். இந்த இன்டர்செக்ஷன் வித் செலக்டட் ஃபியூச்சரில் எந்த இப்போ பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்ட் டு ஃபில்லட் வந்து நம்ம பேட் ஒன்னை வந்து இதை வச்சுட்டு கிளியர் செலெக்ஷன் கொடுத்துக்கலாம். கிளியர் செலெக்ஷன் எந்த ஆப்ஜெக்ட் ஃபில்லட் பண்ண போனால் இதில் இன்டர்செக்ட் ஆகிருக்கிறத வந்து பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் எந்த ஃபியூச்சரை மட்டும் பண்ணணும் அப்படின்னு கேட்குது. ஃபியூச்சர்னா நம்ம பேடு இந்த மாதிரிலாம் பண்ணுறோம். எனக்கு இதை மட்டும் தான் பண்ணணும், இந்த இது வந்து ஃபில்லட் ஆகக்கூடாது அப்படின்னா இந்த நீங்கள் யூஸ் பண்ணலாம். இன்டர்செக்ஷன் வித் செலக்டட் ஃபியூச்சர் வச்சுட்டு இந்த ஆப்ஜெக்ட் வந்து கிளிக் பண்ணிவிட்டு இப்போ ப்ரிவியூ பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சார் நம்ம இன்டர்செக்ஷன் தான் யூஸ் பண்ணியிருக்கோம், பட் இது வந்து செலக்டட் ஆப்ஜெக்ட் அப்படின்றத யூஸ் பண்ணுறதுக்காண்டி இது வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். பார்த்தீங்கன்னா இந்த இது வந்து ஃபில்லட் ஆகவே இல்லை, இது ஒன்று மட்டும்தான் ஃபில்லட் ஆகிருக்கு. அதுக்காண்டி யூஸ் பண்ணுறது தான் இன்டர்செக்ஷன் வித் செலக்டட் ஃபியூச்சர். அவ்வளோதான் இன்னைக்கு வீடியோ. சப்போஸ் இந்த இதில் எதுவும் புரியலை அப்படின்னா கீழே வந்து வாட்ஸ்அப் நம்பர் இருக்கும், அதில் வந்து கனெக்ட் பண்ணலாம். கமெண்ட் வந்து டிசபிள் ஆகிருக்கும், நீங்கள் வந்து கமெண்ட் வந்து எதுவும் பண்ண முடியாது. ஓகே, தேங்க்யூ.